ஹாய் guys, இன்னைக்கு நம்ம வீக்கெண்டோட அவைலபிள் ஸ்டாக்ஸ் அப்டேட் வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரீ ஒன்று பார்த்துடலாம், தென் வந்து சீல்டு கட்டு, தென் சீல்டு. ஓகேங்களா? இந்த கான்செப்டில் நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம். நீங்கள் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன ப்ரீ ஒன் ஸ்டாக்ஸ் இருந்துச்சோ அதே தான் இந்த வீடியோலையும் மேக்ஸிமம் இருக்கும். எதனால வந்து இந்த வீக்கெண்ட் ஸ்டாக் அப்டேட் வீடியோ போடுறேன்னா, கம்மிங் வீக்கில் நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்டோர்ல கரண்டா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து வீக் டேஸ்ல சுத்தமா டைமே கிடையாது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock சண்டே. ஓகேங்களா? சண்டே 7 o'clock இந்த வீடியோ ஷூட் பண்றேன். எதனாலன்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். அதனால வந்து நம்ம ஸ்டோர்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துடலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 ஆட் ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது லோ பட்ஜெட்னா இருக்கிறதுலே லோ பட்ஜெட் இப்போ நம்ம கடையில். ஓகேங்களா? கரண்டா அதாவது 2 ஸ்டாக் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 6, ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா 6S. 6S பார்த்தீங்கன்னா 2500 வரும். 16 GB. இதான் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் சர்வீஸ் எதுவும் பண்ணல. ஒரிஜினல் எப்படி இருக்குமோ ஆஸ் இட் இஸ் அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. ப்ரைஸ் வந்து 2500 வரும். 6S. ஓகேங்களா? ஆனால் 6 பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியும் டிஸ்பிளேயும் மாற்றிருக்கு. உங்களுக்கு செயினாக தான் போட்டிருக்காங்க. ஒரிஜினல்லாம் இப்போ வரதில்லை 6க்கு. ஓகேங்களா? பேட்டரி பார்த்துக்கோங்க 100%. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஜிபி தெரியுமா? 6 பார்த்தீங்கன்னா 6ஓட ஜிபி பார்த்தீங்கன்னா 64 GB நினைக்கிறேன். ஆமாம், 6ஓட ஜிபி பார்த்தீங்கன்னா 64 GB. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 3500 நினைக்கிறேன். ஓகேங்களா? 3500. இது வந்து 2500. இது 16 GB 6S. இது 6ல வந்து 64 GB. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஐஃபோன் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்காக ஒரு பேஸ் பட்ஜெட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? வெறும் 2500 நம்ம கிட்ட ஐஃபோன் 6S ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 7 இருக்கு. 7 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5000 வரும். 32 GB 7. இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்தவித சர்வீஸும் பண்ணல. ஒரிஜினல் பேட்டரி ஹெல்த், ஒரிஜினல் பேட்டரி, எந்தவித டிஸ்பிளே எதுவுமே மாற்றல. 100% ஒரிஜினலாக இருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து 5000 வரும். 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 7 Plus இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து 6500 வரும். இதில் வந்து பேட்டரி மட்டும் மாற்றிருக்கு. 128 GB. மிச்சபடி வந்து மிச்சம் எல்லாமே நீட் கண்டிஷனு. அந்த அளவுக்கு டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க இந்த கலரு. சூப்பர் கலர். வந்த புதுசில் 7 Plusலாம் இந்த கலருக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக, அதாவது எம்ஆர்பியோட ப்ளஸ் வச்சு விற்றுருக்கோம். அதாவது லான்ச் ஆன டைமில் 7 Plus. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 6500 வரும். பேட்டரி வந்து சைனா தான் போட்டிருக்கு. பேட்டரி ஹெல்த் 100. அடுத்தது வந்து 8 Plus இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 64 GB வேரியன்ட்டு. நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன். இதுலேயுமே எந்த சர்வீஸும் கிடையாது. ஒரிஜினலாக இருக்குது. இது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு மாடல். அதாவது இந்த மாடலில் இருந்தால் ஆப்பிளில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஐஃபோன் 8 Plus 8 தென் தான் வந்து எக்ஸ் எஸ்சி அந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ் மாடல் ஒயர்லெஸ் சார்ஜிங் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரைட்லேயே நிறைய விதமான ஆப்ஷன்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது போர்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ மோடு, அதாவது ஒரு 5-6 மோட் இருக்கு. அதெல்லாம் வந்து இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே ஃபர்ஸ்ட். அதாவது 7 Plusல வெறும் போர்ட்ரைட் இருந்துச்சு. 8 Plus வந்து போர்ட்ரைட்லேயே ஒரு 4-5 மோட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 Plus 8000 வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சிலாம் காலி ஆயிடுச்சு. இப்போ பேஸ் வேற என்ன இருக்கு? அடுத்தது வந்து பேசிக் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா SC3 இருக்கு. SC3 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15000 வரும். ஓகேங்களா? 15000 வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றிருக்கு. மேலே உள்ள கண்ணாடியும் மாற்றிருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா 100%. ஆனால் வந்து சைனா தான் போட்டிருக்கு. ஒரிஜினல் மாற்றலை. ஆக்சுவலி இது நம்மள்ட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து பேட்டரி மாற்றி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்டே வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு ஐஃபோன் 16 பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? வித் பாக்ஸோட இருக்கு. உங்களுக்கு SC3 5G 128 GB. மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்கு. தென் வந்து பேட்டரி மாற்றிருக்கு. ப்ரைஸ் வந்து 15000 வரும். ஓகேங்களா? அதுலேயே வந்து நம்மக்கிட்ட எதுவுமே மாற்றாத ஒரு எஸ்சி இருக்கு. இந்த எஸ்சி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பார்த்துக்கோங்க. பிராண்ட் நியூவாக இருக்கு. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது. பக்கா தெளிவாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 19500 இருந்தாலும், பட் இதோட பேட்டரி ஹெல்த் மட்டும் பார்த்தீங்கன்னா 74 76% இருக்கு. சர்வீஸ் தான். பட் ஆனால் ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். எந்த சர்வீஸும் பண்ணல. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நான் மாற்றி கொடுத்துறேன். வெறும் 1500 தான் எக்ஸஸாக வரும். இதுக்கு பேட்டரி மாற்றுறேன். ஏன்னா இதுக்கு வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா எஸ்சி அந்த சீரியஸோட பேட்டரி தான். நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்காக கூட அவைலபிளாக இருக்கு.
நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் மாற்றி கையோட கொடுத்துட்றேன். 1500 வெறும் 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பேட்டரியும் மாற்றி கொடுத்துட்றேன். இதோட காஸ்ட் வந்து 19,500 வரும். 19,500 வரும். SC 2022 128 GB ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸஸ் மேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 512 GB. இதில் வந்து பேட்டரி மட்டும் செயினாக தான் போட்டிருக்கு. 18,000 வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே, உங்களுக்கு மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டியூவல் சிம், அதாவது ஃபிசிக்கல் டியூவல் சிம்ன்ற ஒரு சிம்மு ப்ளஸ் ஒரு இசிம் கான்செப்ட் வந்துடும். உங்களுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன அப்டேட் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 23ன்னு நினைக்கிறேன், 23ஓ 21ஆன்னு தெரில அப்டேட்டு. ஆக்சுவலி வந்து 18 வந்து இருக்குது கன்ஃபார்மு. 26 பாயிண்ட் லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஓல்டு அப்டேட் வந்து 18 வரைக்கும் இருக்குது, 100% கன்ஃபார்ம் ஓகேங்களா. இதுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் நான் அப்டேட் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் இது ஓல்டு அப்டேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட் கிடையாது, இந்த மாடல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து 4G வேரியன்ட். 4Gக்கு எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. SC 2020 தவிர மிச்ச எல்லா மாடலுக்குமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகேங்களா. 11க்கு இருக்குது அப்டேட் ஓகேங்களா. SC 2020க்கு அப்புறம் லான்ச் பண்ண எல்லா மாடலுமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது அப்டேட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 12 இருக்குது. சாரி 12 மினி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். 12 மினியில் 3 ஃபோன் இருக்குது. 14,500 அப்புறம் வந்து இது 16,500. ரெண்டுமே 64 GB தான். பேட்டரி ஹெல்த் வந்து 14,500 இந்த சர்வீஸு 60. இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, ஒரிஜினல் தான். அதனால் 16,500. இந்த 128 பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி சர்வீஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து 16,500 128 ஜிபியும் ஓகேங்களா. அடுத்தது வந்து ஐஃபோன் 12ல் நம்மக்கிட்ட வந்து 64 ஒன்று இருக்குது, 17,000 வரும். 256 ஒன்று இருக்குது, 22,000 வரும் ஓகேங்களா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் சர்வீஸு. ரெண்டுமே நீட் அண்ட் க்ளீனில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 75 தான் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா. 75 77 அந்த மாதிரி இருக்குது டிஃப்ரென்ஸு. அதை மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு பேட்டரி மாற்றணும்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சார்ஜஸ் வரும். பேட்டரி மாற்றி கொடுத்துடலாம். இது ஒரு 5G செக்மெண்ட்டு. நல்லா பில்டு குவாலிட்டி உள்ள ஒரு ஐஃபோன், அதாவது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு 20க்குள்ளே தேடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் 12 சூஸ் பண்ணலாம். 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G அதுக்காகவே வாங்கலாம் ஓகேங்களா. பட் அதுக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கவே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்டே வந்திருக்கு ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து ஒன்று 17,000, ஒன்று வந்து 22,000 வரும். ஆனால் ரெண்டுமே பேட்டரி சர்வீஸ். பட் ஆனால் அன்சர்வீஸ்டு ஃபோனும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த SC 2020 நான் காட்டலப்பா. இது SC 2022 5G 256 GB. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் சர்வீஸ். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, மாற்றி சொல்லிட்டேன் ரேட். ஆக்சுவலி வந்து அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 19,500. இந்த SC 2020ஓடது பார்த்தீங்கன்னா 256 GB வந்து 21,500. லாஸ்ட் வீடியோ நான் வந்து 19,500ன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இதோட காஸ்ட் வந்து 21,500. அந்த SC 2022 தான் வந்து உங்களுக்கு 19,500. ஆக்சுவலி ஒரு நான் சொன்னல அந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து ஒரு 4-5 ஃபோன் வந்துருந்துச்சு SC மட்டும். அதை வந்து நான் ஒழுங்காக லிஸ்ட்டு படிக்காமல் நான் உங்களுக்கு ப்ரைஸ் அப்டேட் கொடுத்துட்டேன். 256 ஜிபியோட காஸ்ட் வந்து 21,500. 128 காஸ்ட் வந்து உங்களுக்கு 19,500 ஓகேங்களா. எல்லாமே பேட்டரி சர்வீஸில் தான் வந்திருக்கு இந்த SCயில் மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 12 காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து 12 மினி பார்த்தாச்சு. தென் வந்து 13 மினி பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். 13 மினியில் இருக்குது ஓகேங்களா. 13 மினி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. 23,500 வரும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருக்கு. கண்டிஷன் வந்து அவுட்லுக் வந்து டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யுது. இதோட ப்ரைஸும் 23,500 கொடுக்குறேன் ஓகேங்களா. ரெண்டுமே வந்து 12 மினி, ரெண்டுமே 128 GB தான். சாரி 12 மினி கிடையாது, 13 மினி. சாரி 13 மினியில் மொத்தம் 3 ஃபோன் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 13ல் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா 13ல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு ஃபோன் வந்திருக்கு ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னு, ஒரிஜினல் ஹவுசிங் ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன்னு, அந்த ஃபோன் தான் இப்போ மாற்றியாச்சு ஓகேங்களா. மாற்றி கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டரு ஓகேங்களா. கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரிஜினல் பேட்டரி போட்டாச்சு, நல்ல குவாலிட்டியில் டிஸ்பிளேவும் போட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது, காப்பி தான் ஓகேங்களா. ஒரிஜினல் ஆனால் பேட்டரி ஒரிஜினல். பேட்டரி பார்த்துக்கோங்க ஒரிஜினலு. அன்னோன் பார்ட்லாம் காட்டாது. சார்ஜும் சூப்பராக நிற்கிது ஓகேங்களா. அது பேட்டரி ஹெல்த்தும் காட்டிடுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. பேட்டரி ஹெல்த் 100, 128 GB. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. நான் வந்து இதில் வந்து இந்த ஒரிஜினல் ஹவுசிங் மாற்றிருக்கேன், பேட்டரி ஒரிஜினல் போட்டிருக்கேன், டிஸ்பிளே மட்டும் காப்பி போட்டிருக்கேன். ஏன்னா அதுக்கு டிஸ்பிளே மட்டும் இன்னைக்கு 8,500 9,000 வருது ஒரிஜினல் டிஸ்பிளே.
அதை போட்டு நான் உங்களுக்கு சேல் பண்ணுற காஸ்ட் எங்கேயோ போயிடும். அதனால வந்து இதை நான் வந்து இந்த எதெல்லாம் என்னால் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டேன். காஸ்ட் அதிகமாக உள்ளது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் அதுக்கு பதிலாக வந்து ஒரு நல்ல பெட்டர் குவாலிட்டி, ஓகேங்களா, அந்த குவாலிட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து ஃபேஸ் ஐடி, உங்களுக்கு ட்ரூ டோனு எல்லாமே ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா வரும். பக்காவாக இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20,000 ரூபா வரும். அது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இப்போதைக்கு 13 நம்ம கடையில் ஸ்டாக் இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. பேட்டரி ஹெல்த் வந்து 78 இருக்கு. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப பிராண்ட் நியூவாக தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 23,500 ரூபா. 128 GB தான் இது. இது வந்து எந்த சர்வீஸுமே பண்ணல, எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணல. பேட்டரி ஹெல்த் 78, அதனால நான் பேட்டரி மாற்றாம வச்சிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 23,500 ரூபா வரும். அடுத்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இருக்கு, 26,000 ரூபா வரும். அதாவது ஒயிட் கலர். இது வேற ஒரு ஐக்ளோடு ஃபோன்லேருந்து பேட்டரி கழட்டி போட்டிருக்கு, ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த் 90, கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து பிராண்ட் நியூ, எந்த டென்ட் ஸ்க்ராட்சுமே இல்லை, பக்கா தெளிவாக இருக்கு. வித் பாக்ஸோட இருக்கு. இது வந்து 26,000 வரும். இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த சர்வீஸும் பண்ணல, பேட்டரி கிட்ட எதுவுமே கழட்டலாம் மாட்டல, எதுவுமே பண்ணல. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆஸ் இட் இஸ் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி இருக்கு. உள்ள பேட்டரி ஹெல்த் மட்டும் வந்து உங்களுக்கு 81% இருக்கு. ப்ரைஸ் வந்து 25,500 ரூபா. உங்களுக்கு இதுக்கு பாக்ஸ் எல்லாமே இருக்கு, அதாவது பாக்ஸோட இருக்கு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா வந்து சாரி, 2 ஃபோன் இருந்துச்சு. ஆமாம், இதுதான். இது பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா வரும். ஒரிஜினல் பேட்டரி மாதிரி. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா. இதோட காஸ்ட் வெறும் 28,000. இதுக்கு பாக்ஸ் எல்லாமே இருக்கு. பேட்டரி ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி ஹெல்த் 100, ப்ரைஸ் ஒன்லி 28,000. ஆக்சுவலி வந்து 13 வந்து வர வர வந்து குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு ஸ்டாக்கு. எங்கேயுமே ஸ்டாக் அவைலபிளாக இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு ஒஸ்டான கண்டிஷனே மார்க்கெட்டில் வந்து நான் எனக்கு சொல்கிற ரேட்டே பார்த்தீங்கன்னா 22லேருந்து ஒஸ்டான கண்டிஷன் மீன்ஸ் அந்த டென்ட் ஸ்க்ராச்சஸோட எனக்கு சொல்கிற கண்டிஷனே 22லேருந்து 21,000 ரூபா. அந்த செக்மெண்ட் தான் ஒஸ்டான கண்டிஷன். அதாவது ஒஸ்ட்னா டென்ட் ஸ்க்ராட்சு அது மாதிரி. இதெல்லாம் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லுவாங்களா, பிக் பண்ணி எடுக்கிறதுன்னு, புறக்கி எடுப்பாங்களா, அந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன் இருக்கோ தேடி கிடி பக்காவாக இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் தேடி எடுப்பேன், ஓகேங்களா. அது மாதிரி எடுத்த ஃபோன்ஸ் தான் நான் மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துகிட்டே வருவேன். ஏன்னா குப்பையெல்லாம் வந்து கடையில் சேர்க்கறது கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரண்டி உள்ள ஆப்பிள், அதுவும் ஆப்பிள் ஒரிஜினல் வாரண்டி உள்ள ஒரு ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா 128 GB, கம்மிங் நவம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100 வித் பில்லோட இருக்குது, பர்ச்சேஸ் இன்வாய்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து 38,000 ரூபா சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாக சேல் ஆகலை. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கும் பிளாக்குக்கும் செட்டே ஆகாதுன்னு. அந்த மாதிரி தான் இந்த பிளாக்லேயே வந்து நம்மக்கிட்ட நிறைய ஃபோன் மாட்டிக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் வேணா பாருங்க, இந்த மாட்டியிருக்க பாதி ஃபோன் பிளாக்கு தான் இருக்கும். எக்ஸஸ் மேக்ஸ் பிளாக்கு, அப்புறம் வந்து நிறைய ஃபோன் காமிச்சினேன் வேற. 8+ பிளாக்கு, 7+ பிளாக்கு, 7 பிளாக்கு, 15+ பிளாக்கு. இந்த மாதிரி வந்து இந்த மிட் நைட்லேயே என்கிட்ட ஒரு 3 ஃபோன் இருக்கு பாருங்க. இப்போ அந்த டிஸ்பிளே மாத்தினது கூட பாருங்களேன், ஒரு பிளாக் கலர் தான். ஏன்னா எனக்கும் பிளாக்குக்கு என்ன பஞ்சாயத்துன்னே தெரியல. எப்பயுமே வந்து பிளாக்ல தான் நான் மாட்டிட்டு இருக்கேன் நிறைய ஸ்டாக்ல. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரண்டி உள்ள டிவைஸு. 38,000 ரூபா போட்டிருந்தேன். ரொம்ப நாளாக சேல் ஆகாமல் இருக்குது. 37,000 ரூபாய்க்கு இப்போ வந்து ஒரு 1000 லெஸ் பண்ணி நான் சேல் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். உங்களுக்கு யாருக்கா வேணா கிராப் பண்ணிக்கோங்க. தாராளமாக ஒர்த்து ஃபார் மணி. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அவன் டெமோன்னு சொல்கிறாங்க, ரீஃபர்பிஷ்டுன்னு சொல்லி 38-40 வித்துட்டு இருக்காங்க. இது வந்து வித் அஃபிஷியல் வாரண்டியோட ஒரிஜினலாக 100% எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாமல், ரினியூடும் இல்லாமல், ரீஃபர்பிஷ் இல்லாமல், ஆப்பிளோட ஆத்தரைஸ்டு ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் யூனிட், ஓகேங்களா. நீங்கள் தாராளமாக கண்ணு மூடிட்டு வாங்கலாம். 37,000 ரூபாய்க்கு தரேன். அதே மாதிரி ப்ளூ கலர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தோட உங்களுக்கு வாரண்டியே முடியுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் பேட்டரி ஹெல்த் 100, கண்டிஷன் பார்த்துக்கோங்க பக்காவாக இருக்கு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சேம் 37,000 ரூபாய்க்கே தரேன். இதுவும் சேல் ஆகாம தான் ஹோல்ட் ஆயிருக்கு. இதுவுமே 37,000 ரூபாய். பட் இதுக்கு வந்து இந்த மாதம் கடைசியோட வாரண்டி முடியுது, ஆகஸ்டோட, ஓகேங்களா. அடுத்தது 13 சீரியஸில் பார்த்தீங்கன்னா இந்த 13 ப்ரோ இருக்கு, ஓகேங்களா. இது ரொம்ப நாளாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இது வந்து 35,000 ரூபாய்க்கு போட்டேன். இந்த ஸ்டாக் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு 512 GB வேரியன்ட், ஃபிசிக்கல் டியூவல் சிம். இல்லாட்டி இது இன்னொரு ஆப்ஷனும் நான் தரேன். உங்ககிட்ட ஏதாச்சும் iPhone 13 Pro ஐக்ளோட் டிவைஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபோனில் இந்த போர்டை உங்களுக்கு கழட்டி கொடுத்துட்றேன். நீங்கள் வெறும் 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 512 GB ஃபிசிக்கல் டியூவல் சிம், அதாவது 2 சிம் போடுற மாதிரி போர்டோட உங்களுக்கு கொடுத்துட்றேன். வேறு என்னென்ன ஸ்பேர் வேணுமோ சொல்லுங்கள், அதையும் கழட்டி கொடுத்துட்றேன்.
இது நான் டிஸ்பிளே தனியாக விற்று காசு ஆக்கிடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது இன்கேஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, ஐக்ளவுட் செட் இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் எனக்கு கொடுங்க, இல்லைனா உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? இந்த ஃபோனில் ஏன்னா வந்து இந்த ஃபோனில் அந்த கேமரா சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபால்ட் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. 35,000. அடுத்தது 14 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 டிவைஸ் இருக்குது. 14 ப்ரோ மேக்ஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா 87 பேட்டரி ஹெல்த், ஒன்று பார்த்தீங்கன்னா 79 பேட்டரி ஹெல்த்து. 87 பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பிராண்ட் நியூ, டென்ட் ஸ்க்ராட்ச் எந்த சர்வீஸும் பண்ணல. ப்ரைஸ் வந்து 59 வரும். 79 பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 வரும். ரெண்டுமே வந்து ஒரிஜினல், பிரிக்காத, எந்த சின்ன சர்வீஸ் கூட பண்ணாத ஒரு டிவைஸ் தான். ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து 55, அது வந்து 59. அடுத்தது 15 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் 15 கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு 15 லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு, வித் பாக்ஸோட வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது பாக்ஸ், கேபிள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எதனால இது லோ பட்ஜெட்டுன்னு சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஹெல்த் 89% இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பேக் டோர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ், வேறு என்னென்ன பேக் டோரில் வேறு என்னென்ன இஷ்யூ இருக்குமோ எல்லாமே செக் பண்ணி நானே உங்களுக்கு தரேன். இதுக்கு உங்களுக்கு செக்கிங் வாரண்டியே தரேன். இது வந்து பேக் டோர் மட்டும் ஒரிஜினல் மாற்றிருக்கு. ப்ரைஸ் வந்து 34,000. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஐஃபோன் 15 128GB, பேட்டரி ஹெல்த் கூட 89% இருக்குது. தெளிவாக இருக்குது. இங்கே மட்டும் ஒரு டென்ட் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் சொல்லிடுறேன், ஒரு டென்ட் இருக்குது, வித் பாக்ஸோட இருக்குது. ப்ரைஸ் வந்து 34,000 வரும். ஓகேங்களா? மிச்சபடி எந்த சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இல்லை ப்ரோ, ஒன்லி ஐஃபோன்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15ல் பார்த்தீங்கன்னா வாரண்டி டிவைஸ் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரு, ஜான்வரி வரைக்கும் வாரண்டி இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனு, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரைஸ் வந்து 46,500. பேட்டரி ஹெல்த் 100%. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, 5 டைம்ஸ் யூஸ், அதெல்லாம் சேல் ஆகிடுச்சு உடனே. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட இதுவுமே சேம் அதே கண்டிஷன். பட் அது வந்து வாரண்டி வந்து அதிகம், இது வாரண்டி கம்மி. பட் ஆனால் சேம் கண்டிஷன் தான். இது வந்து சைக்கிள் கொண்டு வந்து 139, அதாவது 139 தடவை சார்ஜ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,500. ஓகேங்களா? இதுவுமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து 44,000. பேட்டரி மாற்றிருக்கு, ஒரிஜினல் பேட்டரி தான் மாற்றிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 44,000 தரேன். 128GB பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் 35ன்னு நினைக்கிறேன். வித் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? பவுச் மார்க்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 44,000 வரும். 15 + 128GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 டிவைஸ் தான் இருக்குது. நிறைய டிவைஸ் வந்துச்சு, நிறைய டிவைஸ் சேல் ஆகிடுச்சு. 16ல் பார்த்தீங்கன்னா 128ல் ஒரு இருக்குது, வாரண்டி முடிஞ்சிச்சு. பேட்டரி 97. வாரண்டினா இப்போ தான் முடிஞ்சிச்சு, என் கடைக்கு வந்து அப்புறம் தான் முடிஞ்சிச்சு. ப்ரைஸ் வந்து 51,500. பேட்டரி ஹெல்த் வந்து 97% இருக்குது. ஓகேங்களா? நல்லா தெளிவாக தான் இருக்குது, பிராண்ட் நியூவாக இருக்குது. பார்த்துக்கோங்க. ஒயிட் கலரு, சும்மா தகன்னு தான் இருக்குது. 97% பேட்டரி ஹெல்த் இருக்குது. அதுக்காகவே நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து 256GB. இது வந்து ஒரு 150 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வாரண்டி நவம்பர் வரைக்கும் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது, வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. நான் காட்டின எல்லா ஃபோனுமே மேக்ஸிமம் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட தான் இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,500 தரேன். 59,500 தரேன். இது ஆக்சுவலி 65,000 போட்டேன், விற்கவே இல்லை. எனக்கு ஒரு 60,000 மேலே ஹோல்ட் ஆகிட்டே நிற்கிது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணுவோம், விற்றுருவோம். ஓகேங்களா? இது 59,500 தரேன். யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க தாராளமாக. ஏன்னா இது வந்து இந்த ஹோல்ட் ஆகிருக்குது. இதை வச்சு நான் ஒரு 10-20 ரொட்டேஷன் முன்னா இதை வச்சு நான் ஒரு 10,000 சம்பாதிச்சிருப்பேன். பட் இதில் அப்படியே கேஷ் ஹோல்ட் ஆகி நிற்கிது. அதனால் வந்து இது 59,500 தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 16 ப்ரோ 512GB. இதுக்கும் வாரண்டி இப்போ தான் முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து 512GB பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. டெசர்ட் டைட்டானியம் வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பேட்டரி ஹெல்த் 89. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு 87,000 தரேன். அடுத்தது வந்து 16 ப்ரோ மேக்ஸு டெசர்ட் டைட்டானியம். இதுவுமே ஒரு 512GB வேரியண்ட்டு. ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. இது பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 91%. இது நான் தர போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,000 தரேன். இது ஏன்னா நான் பேக் டோர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். மாற்றலைன்னு சொல்லக்கூடாது, மாற்றிருக்கேன்.
நான் தான் மாத்திரேன். இதுவுமே வித் பாக்ஸ் பில்லோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் 85,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17ல் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 72,000 வரும். கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வெறும் 60 சம்திங்கோ, 60 100 தெரியல. வித் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது. 17லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரேட்டு பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72க்கு தரேன். சைக்கிள் கவுண்ட் வந்து 100 சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மறந்துருச்சு. வாரண்டி வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்சோ மேவோ இருக்குது, மார்ச்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 72 ப்ரைஸ் வரும். சைக்கிள் கவுண்ட் மட்டும் நான் நீங்கள் பார்ப்போம். 100 அண்ட் சம்திங் ஏதோ இருந்துச்சு. 100 அண்ட் சம்திங்கா, அதை மட்டும் நம்ம செக் பண்ணிப்போம். ஏன்னா இதெல்லாம் ஞாபகமே இல்லை என்ன கண்டிஷனில் வாங்கியிருக்கோம். ஓகே, பேட்ரி ஹெல்த், லோட் ஆகிட்டு இருக்கு பேட்ரி ஹெல்த்து. ஓகேங்களா. 141, நான் தான் சொன்னல 141 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 141 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மார்ச் வரைக்கும் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 72,000 வரும். ஐஃபோன் எல்லாமே காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து ப்ரீ ஒன் எல்லாம் பார்த்தாச்சா. இப்போ வந்து ப்ரீ ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஐபேட் ஒன்று இருக்குல்ல, இதை காமிச்சிடுறேன். இந்த ஐபேட் பார்த்தீங்கன்னா ஐபேட் 10th ஜென்ரேஷன். ஓகேங்களா. ஐபேட் 10th ஜென்ரேஷன் செல்லுலார் ப்ளஸ் ஒய்ஃபை, அதாவது 256 GB. இன்னைக்கு ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 64,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இது வந்து நம்ம பாதிக்கு பாதி கொடுக்குறோம். ஓகேங்களா. பாதிக்கு பாதி 34,500 ரூபாய்க்கு தரேன். ஐபேட் வந்து பக்காவாக இருக்குது. இதில் சிம் போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது சிம்னா கால்லாம் பேச முடியாது. இதில் சிம் போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது பேர் செல்லுலார் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணலாம் அப்படின்லாம், அதெல்லாம் கிடையாது. இதில் சிம் போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் 34,000 ரூபா வரும். பிராண்ட் நியூவாக இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. 256 GB ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார். அடுத்தது வந்து சீல்டு கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேஷன் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா. வந்து அதில் வந்து நம்மக்கிட்ட 15ல் ஒரு 4 இல்லை 4 ஷீல்டு இருக்குது. ஷீல்டு கட்டும் இருக்குது. ஷீல்டு கட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து சொல்லியிருந்தேன்னா நிறையா வாட்டி, நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு சீல் பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷனே வந்து சீல்டு நிற்பாங்கன்னு, அது மாதிரி ஒரு கடைக்காரவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு சேல் ஆகலை போல, நம்மக்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. பார்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து ரீசீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஆக்சுவலி ஒரு ஆக்டிவேஷன் ஃபோனு ரீசீல் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட பிளாக்கு அண்ட் ப்ளூ அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீல் கட்டு தான். ஓகேங்களா. ஒய்ஃபை ஆக்டிவேஷனு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 55,000 ரூபா வருது. 55,000 வருது. நிறையா பேர் சொல்கிறீங்க ஃப்ளிப்கார்ட்லேயே புதுசே கம்மியாக தான் இருக்குன்னு. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லக்கு. வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து 10 வாட்டி நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கேன்சல் தான் ஆகுது. ஓகேங்களா. இன்னைக்கு உள்ள ஷோரூம் ப்ரைஸ் படி நம்ம ஷோரூம் ரேட்லேருந்து 5,000 ரூபா கம்மியாக தரோம். இன்னைக்கு ஷோரூமில் 60,000 ரூபா ப்ளஸ் பில்லிங் பண்ணுறாங்க. நம்ம வந்து 55,000 ரூபாய்க்கு தரோம். என்கிட்ட பிளாக்கு ப்ளூ இருக்குது. இதில் ஒரு பிளாக் ஆக்சுவலி ப்ளூ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு கஸ்டமர் வாங்க வராங்க. ஓகேங்களா. இதில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குது. 16ல் ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. சீல் கட் ஆக்டிவேட். பட் ஆனால் இது வந்து ஆக்டிவேஷன் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தரேன். 62,500 தரேன். பிளாக் கலரு ஒரே ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 16 128 GB. ஓகேங்களா. 62,500 தரேன். 16 128 GB பிளாக் கலர். இன்னைக்கு ஷோரூம் ப்ரைஸ் 70,000 ரூபாயில் இருக்குது. ப்ளஸ் இருக்குது. 17ல் ஒரு ஸ்டாக் இருக்குது. ஒயிட் கலர். ஓகேங்களா. 79,500 ரூபா வரும். ஒயிட் கலர் ஒன்றே ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நேற்று பில்லிங் ஆனது. இது வந்து பில்லோடே இருக்குது. 17 256 GB ஒயிட் கலரு. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 79,500 வருது. இப்போ வந்து யூஸ்டு எல்லாம், அதாவது சீல் கட்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஐபேடில் சீல் கட் வந்துருக்கு. ஓகேங்களா. ஐபேடில் சீல் கட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 ஐபேட் சீல் கட் இருக்குது. ஓகேங்களா. 3மே வந்து சீல் கட் ஆக்டிவேஷன் தான். 2 சில்வர் கலரு ஒரு ப்ளூ கலர் இருக்குது. இன்னைக்கு ஐபேட், இந்த ஐபேடோட எதாவது சொன்னோம் பார்த்தீங்களா, ஐபேட் நிலமெல்லாம் மாறிடுச்சுங்க. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வந்து இந்த ஐபேடோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 10th ஜென்ரேஷன், அதாவது 11th ஜென்ரேஷனு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 50,000 ரூபா, 49,900 ரூபா இருக்குது. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்னா ஒரு 5,000 ரூபாலேருந்து 10,000 ரூபா கம்மியாக வருது. ஓகேங்களா. அதாவது 40,000 ரூபா வருதுன்னே வச்சுக்குவோம்.
நம்ம வந்து சீல் கட் ஆக்டிவேஷன் ஸ்டாக்கை வெறும் 35,500 தரும். ஓகேங்களா? அதாவது சில்வர் கலர் 35,500 வரும், ப்ளூ கலர் 36,000. இல்லை, ரெண்டுமே ஒரே ரேட் 36,000 வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ரேட் வந்து சொல்ல போனால் இப்போ ரேட்டு கூட்டிகிட்டு தான் இருக்குது. 38,000 வரைக்கும் சீல் கட் விற்கிறாங்க. நம்மள்ட்ட வந்து சில்வர் அண்ட் ப்ளூ இருக்குது. உங்களுக்கு 36,000 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து 3 பீஸ் வந்து ஒரு ரேட்டில் எடுத்திருக்கேன். அதனால் ஆவரேஜாக 36,000 போட்டுக்கலாம். நம்மள்ட்ட ப்ளூவும் இருக்குது, சில்வர் இருக்குது, பார்த்துக்கோங்க. சீல் கட் ஆக்டிவேஷனில் ப்ளூ அண்ட் சில்வர் இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் 36,000 தரேன். நீங்கள் இன்னைக்கு வாங்க போனாலே உங்களுக்கு 45,000 ப்ளஸில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை காமிச்சா மட்டும்தான் 5,000 கம்மியாக தான், 10,000 8,000 கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து கம்மியாக தருவாங்க. மித்தபடி நீங்கள் வந்து இது கம்மி வாங்கவே முடியாது. லாஸ்ட் வீடியோவில் போட்ட யூஸ்டே 35,000 சேல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? யூஸ் 35,000 போல, சாரி 30,000 சம்திங் போட்டால் சேல் ஆயிடுச்சு. இது வந்து சீல் கட் ஆக்டிவேஷன் ஸ்டாக்கு. இதில் ஒரு 3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து 36,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 15ல் 2 இருக்குது. இதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆன்லைன் ப்ரைஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஷோரூம் ஸ்டாக், பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஷோரூமு. ஆன்லைன்னா வந்து உங்களுக்கு சீல் வந்து வேறு மாதிரி வரும். இது எல்லாமே வந்து ஆப்பிளோட ஆத்தரைஸ்டு ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டாக்கு தான். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சீல்டு வந்து ஒரு ஷோரூம்லேருந்து வெளில வரதே கஷ்டம். இதெல்லாம் வந்து நாங்கள் சீல்டு கஷ்டப்பட்டு வாங்குவோம். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ்லேருந்து நம்ம வந்து இன்னைக்கு ஷோரூம் ப்ரைஸு 60,000 ரூபா. நான் வந்து ஒரு 1,500 கம்மி பண்ணி 58,500 தரேன். பியூர் சீல்டு. உங்களுக்கு 1 இயர் வாரண்டி. நீங்கள் வாங்குற டேட்லேருந்து பர்ச்சேஸ் டேட்லேருந்து தான் வரும். இங்கே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டாக்கு. இந்த ஸ்டிக்கர் இருந்தாலே ரிலையன்ஸில் தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது பேர் தான் என்எஃப்சி உங்களுக்கு செக்யூரிட்டின்னு வாங்க. என்எஃப்சி செக்யூரிட்டி. இதில் வந்து நீங்கள் பில்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெளில வந்து கீங்கின்னு சவுண்டு கேட்கலாம். அதுதான் இந்த ஸ்டிக்கரு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஷோரூம் ஸ்டாக்கு. அதனால உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தான் வரும். ஏன்னா வந்து ஷோரூமில் வந்து 60,000 ரூபா. நம்ம வந்து ஒரு கார்டு டிஸ்கவுண்ட்லாம் போட்டு எடுக்கிறதுல நமக்கு ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில் கிடைக்கும். 500 1000 ரூபா. இதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா கூட நம்ம ரேட்டுக்கு மேலே யாரும் தர முடியாது. ஏன்னா வந்து இவ்வளோ தான் வந்து ஷோரூமில் வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு ஆஃபர் போட்டு ஒரு 1,500 2,000 ரூபா கிடைக்கும் மொத்தத்துக்கு. அந்த டிஸ்கவுண்ட்லேருந்து நம்ம ஒரு 500 ரூபா லாபம் வச்சு உங்களுக்கு சொல்கிறோம். 58 ரூபாய்க்கு வந்தது 58,500 ரூபா. அவ்வளோதான். நீங்களே வாங்கினா கூட அதுக்கு கம்மியாக வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் வாங்குறது சீல்டு. ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சீல் பேக்காக தர முடியும். ஓகேங்களா? நீங்கள் வாங்கினீங்கன்னா சீல் கட்டை ஆக்டிவேட் பண்ணி தான் தருவாங்க. இதுதான் வித்தியாசம் எங்களுக்கும் உங்களுக்கும். மித்தபடி வந்து எல்லாமே ஒன்று தான். ஃபோன் எல்லாம் ஒன்று தான். நம்மள்ட்ட சீல்டாகவே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? 58,500 ரூபா. ஐஃபோன் 15 128 GB. 15 ரொம்ப நாள் கழிச்சு வருது ஸ்டாக். இது பார்த்தீங்கன்னா 17E ஒரு ஸ்டாக் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62,000 ரூபா. 256 GB. இது கூட ரொம்ப நாளாக சேல் ஆகாம தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 மாதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இதுவுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 62,000 ரூபா வரும். அடுத்தது வந்து 17 512 GB இருக்குது. 1,03,000 பில் பண்ணுறாங்க. நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு தரேன். இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 1,03,000 பில் பண்ணுறாங்க. நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு தரேன். அடுத்தது வந்து S26 அல்ட்ரா. இன்னைக்கு ஷோரூமில் பில்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40 இருக்குது. நான் வந்து 1,11,000 தரேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர். ஓகேங்களா? ஸ்கை ப்ளூ கலர் 256 GB. நான் வந்து 1,11,000 தரேன். S25 அல்ட்ரா சேல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐபேட் ஒன்று இருக்குது. இந்த ஐபேடு பார்த்தீங்கன்னா வந்து மினி 5th ஜென்ரேஷனு. ஓகேங்களா? ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலாரு. இதோட ப்ரைஸ் 20,000 ரூபா. யாரும் யூஸ் பண்ணதில்ல, புதுசு. உங்களுக்கு வந்து நம்ம சைட்லேருந்து 6 மந்த் வாரண்டி தரேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணீங்க 45,000 ரூபா காட்டும் இந்த மாடலு. ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஏர்பாட்ஸில் வந்து 2 மாடல் இருக்குது. யூஸ்டு. இது வந்து ஒன்று சீல் கட்டு, ஒன்று வந்து யூஸ்டு. ஓகேங்களா? இது சீல் கட் பார்த்தீங்கன்னா 12,500 வரும். ஏர்பாட்ஸ் 4ல் ANC. இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ANC. ப்ரைஸ் வந்து 9,200 ரூபா வரும். ஓகேங்களா? இது யூஸ்டு. வெறும் 1 மந்த் 18 நாள் நம்ம யூஸ் பண்ணது. வித் கேர் ப்ளஸோட இருக்குது. இதை நீங்கள் உடச்சிட்டு 2,000 3,000 பே பண்ணினா புதுசு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதோட கேர் ப்ளஸ் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்குது. 3 வந்து சீல்டு ப்ராடக்ட் இருக்குது. ஒரு 4 பீஸ் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஷோரூமில் 26,000 ரூபா பில் பண்ணி 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து 24,000 தராங்க. நான் வந்து 22,000 தரேன். சேம் அதே தான், இந்தியன் ஸ்டாக்கு. உங்களுக்கு எம்ஆர்பி கூட போட்டிருக்கும் பாருங்க, 25,900 ரூபா. ஓகேங்களா? இது வந்து நான் 22,000 தரேன்.
நம்மக்கிட்ட ஒரு 4 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஏர்பாட்ஸில் ப்ரோ 3 ஓகே இருக்க எல்லா ஸ்டாக்குமே காமிச்சாச்சு. அப்புறம் நம்மக்கிட்ட அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. 20 வாட்ஸ் இருக்குது, 35 வாட்ஸ் இருக்குது, 30 வாட்ஸ் இருக்குது, தென் வந்து 40 வாட்ஸ் கூட இப்போ ஸ்டாக் வந்துருச்சு. 40 வாட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட. பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி டு டைப் சி இருக்குது, டைப் சி டு லைட்னிங் இருக்குது, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் சாம்சங்கில் இருக்குது, ஐஃபோனில் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. சாம்சங் அண்ட் ஐஃபோன்ஸில் இருக்கிற என்னென்ன அக்சசரிஸ் இருக்கோ எல்லாமே நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. அதாவது டைப் சி டு டைப் சி சாம்சங் கேபிளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டைப் சி டு டைப் சி ஐஃபோன் கேபிளாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட லூஸ்லேயே ஒரிஜினல் இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது ஒரிஜினல் சொல்லிட்டு நான் டூப்ளிகேட்லாம் கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா. நம்மக்கிட்ட வந்து லூஸ் ப்ராடக்ட்லேயே ஒரிஜினல் இருக்குது. நான் உங்களுக்கு டூப்ளிகேட்டும் என்கிட்ட இருக்குது, ஒரிஜினல் இருக்குது. நான் ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. அதாவது நீங்கள் இப்போ உங்கள் கையில் ஏதாவது ஃபோன் இந்த கேபிள் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல மேட் பை ஆப்பிள் அப்படின்னு வந்துடும். மேட் பை ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு போட்டிருக்கும். நம்மக்கிட்ட வந்து தெரியுதா உங்களுக்கு, வீடியோவில் கிளியராக தெரியுதா? இதுதான் ஒரிஜினல் ஓகேங்களா. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அதாவது எஜெக்டர் பின் இருக்குல்ல, இந்த எஜெக்டர் பின்ல செயினான்னு வரும். அதாவது இந்த எஜெக்டர் பின்ல உங்களுக்கு செயினான்னு, இதை தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக உங்களுக்கு ஒரு என்கிரேவிங் தெரியும் ஓகேங்களா. செயினான்னு வரும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியுது பாருங்க இந்த இடத்துல, அதுதான் என்கிரேவிங்கு. செயினான்னு தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரிஜினல்ல இருக்கும். நீங்கள் வந்து ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இந்த பின்லேயே தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அதாவது நான் சொல்கிறது இந்த கேபிள், அதாவது ஐஃபோன் 16 சீரியஸ்லேருந்து வர கேபிளில் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் இருக்குது ஓகேங்களா. எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ஒரிஜினல் சொல்லி தான் அதை வித்துட்டு இருக்காங்க. ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் நமக்கு என்கிட்ட இருக்குது. டூப்ளிகேட்டும் இருக்குது, ஒரிஜினலும் இருக்குது, ஃபர்ஸ்ட் காப்பியும் இருக்குது. எல்லாமே நான் வந்து செக் பண்ணி தான் வாங்கி வைப்பேன். உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னா சும்மா நான் கொடுக்க மாட்டேன். இருக்கிற எல்லா குவாலிட்டியும் நான் செக் பண்ணி, இது வந்து செட் ரிமூவ்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பாக்ஸ்லேருந்து புல்ட் அவுட் கேபிள்னு சொல்லுவாங்க. இது தனியாக வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. இது வந்து 100% ஒரிஜினலு. உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் நிறையா இருக்குது. நான் ப்ரூஃப் பண்ணணுன்னா நிறையா இருக்குது, நான் சொல்லிகிட்டே போகலாம். நிறையா விதமான செக்கிங்ஸ்லாம் இருக்குது. இது வந்து 2 சிம்பிள் ட்ரிக்கு, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கேபிள் இந்த மாதிரி போட்டிருக்கும் ஓகேங்களா. ஒன்று மேட் இன் ஆப்பிள் இந்தியான்னு போட்டிருக்கும், இல்லை வியட்நாம் போட்டிருக்கும். அப்புறம் இந்த பின்னில் சைனான்னு போட்டிருக்கணும். அதாவது இந்த பின்னில் வந்து ஒரு சைடில் என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா சொல்லேன். இந்த ஸ்டாக் நம்மக்கிட்ட லூஸ்லேயே இருக்குது. அதுமாதிரி ஆப்பிள் அடாப்டர் லூஸில் இருக்குது, பாக்ஸோட இருக்குது. நம்மக்கிட்ட நிறையா எல்லா வித அக்சசரிஸும் நம்மக்கிட்ட ஒரிஜினல் அவைலபிளாக இருக்குது. அதை தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒன்றும் ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. லாஸ்ட் டைமே வந்து அப்லோட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த டைம் வந்து திருப்பி அப்லோட் பண்ண முடியல. சரி, நான் ரொம்ப போகுது. நம்மக்கிட்ட வந்து எல்லா மாடல்ஸும் அவைலபிளாக இருக்குது, எல்லா எலக்ட்ரானிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு டிவி போட்டேன்ல, சோனி 65 இன்ச்சு டிவி. இன்னைக்கு ஷோரூம்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி, ஷோரூமில் எடுத்திங்கன்னா 81,000 டிஸ்கவுண்ட் போ 81,000 சேல் பண்ணுறாங்க, ஆன்லைனில் 86,000 சேல் பண்ணுறாங்க. நான் அதே டிவி வித் பில்லோட உங்களுக்கு 70,000 தரேன். அதாவது 11,000 ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஆன்லைன் ப்ரைஸ்லேருந்து 16,000 கம்மியாக தரேன். நீங்கள் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற அன்னைக்குலேருந்து வாரண்டி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. 1 இயர் வாரண்டி. சோனி 65 இன்ச்சு, மாடல் நம்பர் வந்து K65S2M2 மாடல் நம்பர் ஓகேங்களா. 2025 மாடலு. உங்களுக்கு நான் 70,000 தரேன். உங்களுக்கு 1 இயர் வாரண்டி. நீங்கள் எங்கே தேடினாலும் மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து 70,000 பெஸ்ட் ப்ரைஸ் தரலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுன்னா அதை விட பெஸ்ட் ப்ரைஸை கூட என்னால் தர முடியும். நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 டிவி இருக்குது. நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல ப்ரைஸ்லேயே பண்ணித்தரேன் ஓகேங்களா. என்கிட்ட 5 டிவி இருக்குது, எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். அதாவது S2M2 K65 ஓகேங்களா மாடல் நம்பர், சோனி. அது மாதிரி நம்மகிட்ட ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, மேக்புக் நியோ இருக்குது, மேக்புக் ஏர் இருக்குது. வேற மைக் கூட அவைலபிளாக இருக்குது. மைக்கில் லார்க் M2 இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஹோலி லேண்டும் இருக்குது. எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டேன் ரொம்பலாம். வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் போடுறது தான். மிச்சப்படி வந்து இவங்கள வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறது, அவங்கள வச்சு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வேஸ்ட்டு தான். அதை விட நான் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு நம்ம கொடுக்குற பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பொருளில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதான் என்னோட கான்செப்ட். ஏன்னா வந்து
அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு பொருளை விற்கணுன்ற நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து வர கஸ்டமர்ஸ் எப்பயுமே நம்மளை தேடி வந்துகிட்டே தான் இருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து எப்படி சொல்றது, நம்மளை நம்பி வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்மளை நம்பி 1000 ரூபா முன்ன பின்ன இருக்குன்றது ஒரு மேட்டர் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்குறோமா, நீங்க என்னைக்கு கால் பண்ணாலும் நான் வந்து அந்த ஃபோனுக்கான ரெஸ்பான்ஸ் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஏன்னா எதுவா இருந்தாலும் எனக்கு கேளுங்கன்னு நான் சொல்லுவேன். அது நீங்க எப்போ அடிச்சாலும் சரி. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும் நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். மேபி அது ஏதாவது எமர்ஜென்சி எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால தான் தவிர திருப்பி நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவேன். அதை கைடன்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி சர்வீஸ் வந்து எங்கேயுமே இருக்காது. நம்ம சர்வீஸ் மாதிரி அங்கே இருக்காது. இதுவே என்னதான் ஆனாலும் சரி, வாங்கினோடனே உங்களுக்குள்ள கனெக்ஷனே பிரேக் ஆகிடும். நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நீங்க வாங்கிட்ட அப்புறம் தான் நம்ம கனெக்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், நம்ம கிட்ட பில்ட் ஆகும். நீங்க நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்மளோட பிசினஸ் எப்படி இருக்கும்னு. ஆக்சுவலி நம்ம ப்ராஃபிட் ஓரியன்டா பிசினஸே வந்து நம்ம பண்ண மாட்டோம். எல்லாமே ப்ராஃபிட் வச்சு பண்ணுவோம். பட் ஆனால் வந்து மேக்சிமம் வந்து நான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ப்ராஃபிட்காக பார்க்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப உதார விடுறதுலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த இப்போ நான் காட்டுற ஃபோன்ஸ்லாம் நீங்களே எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க? ஆல்மோஸ்ட் 1 மந்த் 2 மந்த்ஸ் பார்த்துருப்பீங்களா? எனக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகம். பட் ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500ரூவாலேருந்து 1000 ரூபா. அதுவும் சில சில ஃபோனுக்கு ரொம்ப மாசமா ஹோல்ட்லேயே இருக்கிறதுலாம் நான் வந்து அந்த 500 1000 ரூபா வந்து எனக்கு சும்மா தான், வந்தாலும் பிரோஜனம் இல்லை, வரலனாலும் பிரோஜனம் இல்லை. அசல் வந்து இவ்வளோ நாள் ஒரு இதில் டம்ப் ஆயிருந்தாலே நமக்கு வந்து அதில் எவ்வளோதான் 1000 ரூபா கிடைச்சாலும் பத்தாது. 5000 ரூபா கிடைச்சாலும் அதில் நமக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். அந்த மாதிரி வந்து அதில் அவ்வளோ கிடைக்காது. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாறுமாறா ஏறி இருக்கு. எல்லாமே வந்து நான் வந்து மேக்ஸிமம் ஹை ப்ரைஸில் தான் கொடுத்து நாங்கள் இப்போ பர்ச்சேஸே பண்ணி வைக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாருமே வந்து ரேட் இப்போ வந்து எக்ஸஸாக தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து பர்ச்சேஸ் ரேட்லாம் ஏறிடுச்சு. அதாவது உங்களுக்கு புது ஃபோனோட ரேட் இன்க்ரீஸ் ஆக பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜுக்கு விவோலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்குன்ற மாசத்துக்கு 3 டைம்லேருந்து 4 டைம் வந்து ரேட் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நேற்று ஒரு க்ரூவலான இன்சிடென்ட், நேத்தான்னு தெரியல, க்ரூவலான இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. ஒரு அப்பா அம்மா ஒரு பையனுக்கு ஐஃபோன் வாங்கி தரலையா இல்லை இஎம்ஐ கட்டாதனால என்னன்னு தெரியல, அந்த பையன் வந்து குதிக்க போயிருக்கான். அவனை காப்பாற்ற போன அவங்க அப்பாவையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கான். ஒரு ஐஃபோனுக்காக உயிரே விட்டுருக்கு ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு நாட்டோட சுச்சுவேஷன். அவங்கவுங்க என்னென்னமோ சாதிச்சுட்டு இருக்காங்க. முட்டாள்தனமா ஒரு ஐஃபோன் வாங்கி தரலன்னு சூசைட் பண்ற அளவுக்கு போறாங்கன்னா, அப்போ அந்த எந்த சூழ்நிலையில இருப்பாங்க அந்த பசங்கலாம் பார்த்தீங்களா நீங்க? அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்காங்க, ஒரு ஐஃபோனுக்கு சாவுறாங்கன்ற உயிர். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஐஃபோன் அளவுக்கு அவங்க உயிரை கொண்டு போய் கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஐஃபோனுக்கு அவன் உயிர். என்ன அது முட்டாள்தனமா! இந்த வீடியோ பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆச்சு. அந்த காப்பாத்த போன அப்பாவையும் சேர்த்து அந்த பையன் இழுத்துட்டு போயிருக்கான். அதை பார்த்தா அவங்க பொண்டாட்டியும் குதிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியே வந்து ஒரு ஐஃபோன்னால வந்து செத்து போயிருக்குன்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க பார்த்துக்கோங்க. மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஐஃபோனுக்காக உயிரை யாராவது விடுவாங்களா? அதுவும் மிரட்டி இருக்கான். அந்த அந்த மலையில இருந்து மிரட்டிட்டு இருக்கிறான். அந்த வீடியோல அப்படிதான் தெரியுது. பட் ஆனா அது என்ன இன்சிடென்ட் தெரியல. அந்த ஐஃபோனுக்காக அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா வந்து வீடியோஸ் வந்து ரூமரா கூட இருக்கலாம். பட் ஆனா வந்து அந்த பையன் அந்த ஐஃபோனுக்காக பண்ணியிருந்தா அது ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் ஐஃபோன் தான் போடுறாங்க. பட் ஆனா வந்து அது ஐஃபோனுக்காகன்னு எனக்கு தெரியாது. இனிமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்புறம் வர நியூஸ்ல தான் தெரியும். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐஃபோனுக்காக அவன் பண்ணியிருந்தானா அவன் ஒரு உண்மையான ஒரு முட்டாள்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஒரு ஐஃபோன் வாங்கி தரதுனால சாவர அளவுக்கு போறாங்கன்னா, அப்படி இருக்க யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை தயவு செய்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல யாராவது இருந்தா தயவு செய்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் போயிருச்சு. ஓகேங்களா? நம்ம ஸ்டோர்ல எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளா இருக்கு. நம்ம ஸ்டோர்ல இஎம்ஐ கிடையாது. ப்ரீபெய்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு எங்க வேணாலும் ஷிப்பிங் பண்ணி தரலாம். ஓகேங்களா? நம்ம கிட்ட வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து வயா வந்து டைரக்டா வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லிங்க் மூலியமா நான் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிங்க் அனுப்புவேன். நீங்க அது மூலியமா நமக்கு பே பண்ணி நீங்க எங்க இருந்தாலும் நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம். ஓகேங்களா? நம்ம வந்து கொரியர் பண்ணிடலாம். நம்ம கொரியர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கு. நம்ம கொரியர் ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில வந்து ஹையஸ்டா 7:30 வரைக்கும் போட்டீங்கன்னா 8 o'clock வண்டி வந்துடும். அதனால வந்து 7:30 வரைக்கும் லாஸ்டா நான் கொரியர் போட முடியும். இன்கேஸ் நீங்க வெளியூர்ல இருந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு 7:30க்கு முன்னாடி எனக்கு பேமெண்ட் பண்ணாதான் நான் வந்து கொரியர் பேக் பண்ணி போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை. See you.